இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற பொழுதும் இந்த பத்திரிகையும் ஊடகம் நம்மளை விமர்சனம் செய்தார்கள். எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் நம்மை பற்றித்தான் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த ஊடகமும் பத்திரிகையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நிலை இருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்களுக்கு வாரிசு இல்லை, நாம் தாம் வாரிசாக பார்த்தார்கள். நாட்டு மக்களைத்தான் வாரிசாக பார்த்தார்கள். அவளுக்கு என்ன செய்ய வேண்டும், எது செய்தால் நன்மை கிடைக்கும் என்று எண்ணி எண்ணற்ற திட்டங்களை வழங்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் தொட்டு பார்க்க முடியவில்லை. எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் பேசியதை போல எவ்வளவு பிரச்சனை. சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற மேடையிலே வீட்டிருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் அப்பொழுது அமைச்சராக இருந்தால் அந்த காட்சியெல்லாம் நாம் பார்த்தோம். அந்த தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது என்பதற்கு நம்மோடு இருந்தவர்களே சில பேர் எதிரியோடு சேர்ந்து கைகோர்த்து ஒரு சோதனையை உருவாக்கினார்கள். சட்டமன்ற மாமன்றத்திலே சட்டப்பேரவை தலைவருடைய உத்தரவின் பேரிலே பெரும்பான்மை நிரூபிக்கின்ற தீர்மானத்தை கொண்டு வருகின்ற பொழுது இப்ப முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அவரும் அவரோடு சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் எப்படி நடந்து கொண்டார் என்பது தொலைக்காட்சியின் வாயிலாக நாம் அத்தனை பேரும் பார்த்தீர்கள். உங்களுடைய ஆதரவால் சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவால் நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற நிலையிலே என் மீது என்னுடைய மேஜையின் மீது ஏறி டான்ஸ் ஆடுறாங்க திமுக எம்எல்ஏ. இங்க இருக்கின்ற அமைச்சர்கள் முன்னரசில் இருக்கின்றார்களே அமைச்சர்கள் மீது அமைச்சருடைய மேஜையின் மீது ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. சட்டப்பேரவை தலைவர் அவரை கீழே இழுத்து தள்ளி அவருடைய இருக்கையிலே அமர்கிறார்கள். அவருடைய மைக் உடைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட கொடுமையான நிகழ்ச்சி ஏற்படுத்தியவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். எண்ணி பாருங்கள், அதையெல்லாம் நாம் கடந்தோம், வெற்றி பெற்றோம். அது பொறுத்துக் கொள்ள முடியாமல் சட்டையை கிழித்துக் கொண்டு வீதியிலே தெரிந்தவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்களே, அன்றைக்கு நீங்கள் சட்டையை கிழித்துக் கொண்டுதான் வெளியே சென்றீர்கள். ஆனால் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அப்பொழுது எந்த நிலையில் இருப்பீர்கள் என்று தெரியவில்லை.